அன்றைக்கு பார்ப்பனர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களெல்லாம் இந்த வேலைக்கு வந்துவிட்டால் நாங்களெல்லாம் என்ன செய்வது, நாங்களெல்லாம் செருப்பு தைக்க போகவா, இல்லை மலமல்ல போகவா, தெருக்கூட்ட போகவா என்று டெல்லியினுடைய வீதிகளிலே செருப்புகளுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். மதுரையில் ஒரு இதே போல் ஒரு கூட்டத்தை நடத்தணும். அதை எதிர்த்து பேசுவதற்கு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஆட்களை எல்லாம் விட்டு அடிக்க வைத்தார்கள். உள்ளே பூந்து கலாட்டா பண்ணாங்க. எப்படி நீங்கள் பேசலாம், எங்களை எதிர்த்தா நீங்கள் பேசுவது? தென் மாநிலங்களிலே முதல் வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தான், யாருமே கிடைக்கல. அதற்கு முன்பு வன்னியர் சமுதாயம் மரங்களை வெட்டி எத்தனை போராட்டம் நடத்தினார்கள், அவர்களுக்கு கிடைத்ததா? கிடைக்கவில்லையே. எம்ஜிஆர் கொடுத்தாரா? கொடுக்கலையே. கலைஞர் தான் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தலித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி இருக்குது. இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தலித்தில் மொத்தம் 32 பேர் இருக்கிறாங்க. சரி, இந்த 32 பேரில் அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேள்வி. அடுத்தது அதுக்கு பதில், அருந்ததியர்கள் ஒருவர் கூட இல்லை. எப்போ? 2008 சந்தையூர் என்கிற ஊரில் அங்கே இருக்கிற பறையர்கள் தீண்டாமை சுவரை ஒன்றை கட்டி கொண்டு என்ன ஆட்டம் போட்டார்கள். நாங்கள் எல்லாம் போய் அங்கே போராட்டம் நடத்தினோமே. அங்கே ஒருத்தர் இறந்தும் போய்விட்டார, வழக்கும் போட்டோமே. நான் கேட்கிறேன், அதே ஊருக்கு பல முறை மதுரைக்கு வந்துட்டு போன திருமாவளவனே, நீங்கள் ஏன் சந்தையூருக்கு வரவில்லை? அதை செய்யாமல் நீங்கள் என்ன சமூக நீதி? கேட்டகரைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கிரிமி லேயர்னு சொல்றாரு ரவிக்குமார். அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல பேருக்கு சென்று அடைய வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விபி சிங் அவர்கள் நீண்ட காலம் கிடப்பிலே கிடந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை 90 காலகட்டங்களிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து அதை நடைமுறைப்படுத்தினார், சட்டமாக்கினார். அப்பொழுது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அன்றைக்கு பார்ப்பனர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களெல்லாம் இந்த வேலைக்கு வந்துவிட்டால் நாங்களெல்லாம் என்ன செய்வது, நாங்களெல்லாம் செருப்பு தைக்க போகவா, இல்லை மலமல்ல போகவா, தெருக்கூட்ட போகவா என்று டெல்லியினுடைய வீதிகளிலே செருப்புகளுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். அதே போல ஒரு சூழல் இன்றைக்கு இந்த 1/8 ஆகஸ்ட் 1 அன்று உச்சநீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த ஒரு தீர்ப்பு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பரபரப்பு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் கூட இல்லை, வட மாநிலங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பு அதை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தினார்களே ஒழிய அங்கே இருந்து இவர்கள் சொன்னது போல பெரிய தலைவர்கள் யாரும் ரிவிஷன் பெட்டிஷனோ எதுவுமே போடலை. இங்கே இருக்கிறவங்க தான் ரிவிஷன் பெட்டிஷன் திருமாவளவன் தான் போட்டிருக்கார், தெலுங்கானாவிலிருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆக இவர்கள் ஏற்படுத்திய பரபரப்பு, இன்னும் சொல்ல போனால் பாரத் பந்த் நடத்துகிற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போனார்கள். எதற்காக இந்த இதுன்னா, இவங்களுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன், அதாவது சப் கேட்டகரைசேஷன் பண்ணுற அந்த சட்டம் இதில் செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க.
அதற்காக அதுக்காக தான் அவர்கள் போனார்களே ஒழிய, இந்த கிருமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்களே, அதற்காக போகவில்லை. ஆக இதில் ஒரு விஷயம் மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து தான் வந்திருக்கிறார். ஆனால் அவர் எங்கேயும் ஒரு இடத்துல கூட அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை நான் எதிர்க்கிறேன் என்று எங்கேயும் அவர் சொல்லலை. ஆனால் அவர் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மனசுக்குள்ள எதிர்க்கிறார், வெளியே வந்து உள்ளிட ஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்கிறார். இது எப்படி அது தெரிகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய தோழர்களே, நீங்கள் 2009 உள்ளிட ஒதுக்கீடு வந்தது, 2008 தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றை கூட்டினார். அதில் ஏறத்தாழ 27 கட்சிகள் கலந்து கொண்டன. அதில் எனக்கும் கூட அழைப்பு வந்தது, நானும் அதில் கலந்து கொண்டேன். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு 27 கட்சிகளும் ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே அதை ஆதரித்து தான் பேசின. ஒரே ஒருவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இது எனக்கு கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்து விட்டார். அது உண்மையிலே பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அவர் அருந்ததியர்களுடைய நெஞ்சிலே குத்தினார், நேரடியாக நெஞ்சில் குத்திட்டார். இது எனக்கு பிடிக்கல, நான் போறேன்னு சொல்லிட்டார். ரைட், ஓகே. ஆனால் திருமாவளவன் என்ன செய்தார்? திருமாவளவன் அங்கே பேசினார். என்ன பேசினார்? திருமாவளவன் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய பேச்சினுடைய விஷயம் என்ன என்று சொன்னால், அது பதிவுகளில் வரல. அந்த பதிவுகளில் எடுத்துட்டாங்க அவர் பேசுனதை. பாருங்க எந்த அளவுக்கு நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் பேசின பேச்சை செக்ரட்டேரியட்டில் இருக்கிற பதிவுகளில் எடுத்து பார்த்தா அதில் இல்லைங்க. அதை எடுத்துட்டாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொன்னா, அவர் என்ன பேசினாரு? உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முதல்வர் கலைஞர் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று, அதற்கு முன்னால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு திருமாவளவன்? இவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்கீம், பணத்தை ஒதுக்கி ஏதாவது ஸ்கீம், அவருக்கு நலத்திட்டங்கள் செய்து அவர்களை முன்னேற்றலாம். நம்பர் 1. நம்பர் 2, இதே போன்ற ஒரு உள்ளிட ஒதுக்கீடை ஆந்திராவிலே கொடுக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்குங்க அப்படின்னு கேட்கிறார். 3வது என்ன கேட்கிறார் தெரியுங்களா? 3வது அவர் கேட்கிறது, 3வது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படி உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதால் தலித் மக்கள் மத்தியிலே பிளவு ஏற்படும். இதுதான் திருமாவளவன் அனைத்து கட்சி கூட்டத்திலே வைத்த பொருள். இந்த 3 சப்ஜெக்ட் தான் அவர் பேசுறாரு. இதை 3ஐயும் பேசிட்டு 3ஆவதா ஒன்று சொல்றாரு, 4ஆவதா ஒன்று சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சொன்னதையெல்லாம் மீறி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உள்ளிட ஒதுக்கீடு நீங்கள் வழங்குவீர்களே, ஆனால் முதல் கையெழுத்து நான் தான் போடுவேன். எப்படிங்க எதிர்ப்பு? அதாவது வக்கீல் வந்து ஜட்ஜி கிட்ட வாதங்கள் வைக்கிறார், இது கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுட்டு, ஆனால் நீங்கள் தீர்ப்பு வழங்கினா நான் தான் முதல்ல அதை ஆதரிப்பேன். என்னங்க நியாயம் அது? தோழர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பல கூட்டங்களிலே ஒரு தெலுங்கு பேசுகிற வணிகர்கள் சங்கத்தில் போய் பேசும்போது நம்மை பற்றி இவர்கள் வேற்று மொழியாளர்கள் என்று பேசுகிறார். இதே ஈரோட்டில் ராஜாஜிபுரத்தில் வந்து அவர் பேசும்போது நம்மை இவர்களெல்லாம் வேற்றுமொழியாளர்கள் என்று பேசுகிறார். அதை நம்முடைய நிதி செயலாளர் போய் நேரடியாக கேள்வி கேட்கிறார். ஏன் இப்படி நீங்க பேசலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். ஸோ அவர் மனசுல ஒரு வன்மம், அருந்ததியர்கள் மீது திருமாவளவனுக்கு ஒரு வன்மம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், எழுத்தாளர் ரவிக்குமார், அதனுடைய துணை பொதுச் செயலாளர்,
கடந்த காலங்களில் பெரியாரை பற்றி என்னென்ன எழுதினார். தலித்துகளுக்கு விரோதி, தலித்துகளை எதிர்த்து இது பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது எழுதினாருங்க அவருடைய இதுகளில், அவருடைய நூல்களில். அப்போ அதையெல்லாம் எதிர்த்து நானும் தோழர் கொளத்தூர் மணி அவர்களும், இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற இன்னும் சில தோழர்கள், மார்க்ஸ் தோழரும், அன்னைக்கிற முருகன் தோழர், இவர் நம்முடைய இன்னும் எல்லா சந்திரபோஸ் எல்லாருமே ஆர்த்தி ஹோட்டலில் மதுரையில் ஒரு இதே போல் ஒரு கூட்டத்தை நடத்தணும். அதை எதிர்த்து பேசுவதற்கு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஆட்களை எல்லாம் விட்டு அடிக்க வைத்தார்கள். உள்ளே பூந்து கலாட்டா பண்ணாங்க. எப்படி நீங்கள் பேசலாம், எங்களை எதிர்த்தா நீங்கள் பேசுவது? அது அந்த காலம். இப்போ நான் சொல்ல வர்றேன் தோழர் திருமாவளவன் அவர்களே, அது அந்த காலம். இப்போ காலம் மாறி போச்சு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே இன்னும் இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சு கொண்டு இருக்காதீர்கள். நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம் என்கிற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த உள்ளிட ஒதுக்கீடு அவ்வளவு எளிதாக கிடைத்து விட்டதா? இது 30-40 ஆண்டு கால போராட்டம். ஏறத்தாழ எல்லோருக்குமே இதில் பங்கு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு யார் குரல் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆள் பாக்கி இல்லைங்க. எல்லாருமே எங்களுக்கு அதில் உரிமை இருக்கு. எல் முருகன்ல இருந்து தொடங்குங்க. இங்க எல் முருகனுக்கு இப்போ அவருக்கு உரிமை இருக்கு, அதில் பிஜேபிக்கு உரிமை இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை இருக்கிறது, இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் அதில் உரிமை இருக்குங்க. நம்ம இயக்கத்தோழர்கள் அத்துணை பேருக்கு அதில் உரிமை இருக்குதுங்க. ஆக எல்லோருக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு அது இருக்கிற காரணத்தினால தான் அன்னைக்கு கலைஞர் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? பின்னாடி இப்படி ஒரு நிலைமை வரும், எல்லாரும் இதுக்கு உரிமை கொண்டாடி பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் இது. ஏன் அவ்வளவு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், தென் மாநிலங்களிலே முதல் வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தான். யாருமே கிடைக்கல. அதற்கு முன்பு வன்னியர் சமுதாயம் மரங்களை வெட்டி எத்தனை போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்ததா? கிடைக்கவில்லையே. எம்ஜிஆர் கொடுத்தாரா? கொடுக்கலையே. கலைஞர் தான் கொடுத்தாரு. ஆக கலைஞர் வந்த பிறகுதான் இது நடைமுறைக்கு வருகிறது. ஆக அவ்வளவு முக்கியமான இந்த இஷ்யூல தான் கலைஞர் சொல்றாரு. அப்போ எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு சொல்றாரு, இதுக்காக யாரும் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக யாரும் போராடலைங்க, யாரும் கோரிக்கை கொடுக்கலைங்க. அவர் சொல்றாரு, இது நானே எனக்கு கொடுத்து நானே நிறைவேற்றிட்டேங்கிறார். இது அப்போ எங்களுக்கெல்லாம் கோபமாக இருந்தது. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு முதல்வர்? இவருக்கு கோரிக்கை கொடுத்துட்டு இவரே நிறைவேற்றிக்கிட்டாரா அப்படின்னு எங்களுக்கு கோபமாக இருந்தது. அப்போதான் இப்போதான் உண்மை தெரிகிறது. எல்லோரும் உரிமை கொண்டாடுகிறோம், நல்லதுதான், கொண்டாடட்டும். ஆனால் அந்த உரிமை பறிபோகிறது என்று சொன்னால் அனைவரும் வந்து நிற்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிற்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது, ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அந்த உரிமை பறிபோகிறது. ஏன்னா 15 ஆண்டுகள் இப்போ அனுபவிச்சாச்சு. உள்ளிட ஒதுக்கீட்டினுடைய அந்த உரிமையை நிறைய பேர் இன்றைக்கு ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள், காவலர்களாக வந்திருக்கிறார்கள், இன்னும் நீதிபதிகளாக வந்திருக்கிறார்கள், மருத்துவர்களாக வந்திருக்கிறார்கள், பொறியாளர்களாக வந்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகள் போனதை நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு திருமாவளவன் கொடுத்த ரிவ்யூ பெட்டிஷன் அடிப்படையில் டக்குன்னு தடை செய்து விட்டார்கள் என்று வையுங்கள், என்ன நடக்கும்? ஏன்னா எல்லாருமே வீதிக்கு வந்து போராடிடுவீங்களா? ஆசிரியர்கள்லாம் வெளியே வந்துடுவாங்களா? மருத்துவர்கள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்களா? பொறியாளர்கள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்களா? யாரும் வரமாட்டார். இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கள நம்ம தோழர்கள் எல்லாம், நீ தலைவர்கள், இவங்க தான் வெளியே வரப்போகிறாங்க, வேற யாரும் வரப்போகிறதில்ல. அதுதான் உண்மை. ஆக அப்படி ஒரு இந்த உள் இடஒதுக்கீடுக்காக மாண்புமிகு நீதிபதி ஜனார்த்தனம் அவர்களை நியமித்தார்கள். நியமித்து ஒரு 6 மாதத்தில் அறிக்கை கொடுங்க, அந்த அறிக்கையை வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடை நிறைவேற்றுறோன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு எந்த வசதியும் செய்து தரலைங்க. ஒரு அறை கூட ஒழுங்காக தரல. ஒரு ஸ்டெனோகிராஃபர் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற வசதியெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் அப்போ இல்லைங்க. அப்போது சரியான வசதிகள் கூட அவருக்கு செய்து தரப்படவில்லை.
நாங்களெல்லாம் கோரிக்கை கொண்டு போய் கொடுத்தோம். நானும் மதிவண்ணன் போன்ற அவர் அருந்ததியர்களாக நாங்கள் அந்த கோரிக்கையே ஒரு புத்தகமாக அச்சடித்து கொண்டு போய் கொடுத்தோம். கோரிக்கையே ஒரு புத்தகம், அப்படியெல்லாம் நம்ம கொடுத்தோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்து வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லா துறைகளுக்கும் கடிதம் எழுதி உங்கள் துறைகளில் யார் யார் இருக்கிறார்கள், என்னென்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், புள்ளி உரம் கொடுங்கள்னு கேட்குறாருங்க. ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள்லாம் உடனே கொடுத்துட்றாங்க. ஆமாம், எங்கள் துறையில் பறையர் ஒருத்தர் இருக்கார், செக்கிலியர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு லிஸ்ட்டு, எல்லா லிஸ்ட்டு எங்கள் துறையில் யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு புள்ளி வரும். ஆனால் தமிழ்நாடு அரசு துறையில் பல அதிகாரிகள் அறிக்கையே தரலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, இல்லைங்க, ஒரு சக்கிலியனுக்கெல்லாம் உரிமை தர்றதுக்கு நாங்கள் அறிக்கை தரணுமா அப்படிங்கிற மனநிலை. இன்னும் சொல்ல போனால் அங்கே அமர்ந்திருக்கிற, தெளிவாக சொல்கிறேன், அதிகாரிகளாக இருக்கிற பறையர்கள் எந்த இது பதிலே தரலைங்க, தடுத்து நிறுத்துகிறார்கள். செக்ரட்டரியேட்டில் இருக்கிற பல அதிகாரிகள் இதை எதிர்க்கிறார்கள். இத்தனையும் மீறி தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த உள்ளிட ஒதுக்கீடை தர்றார். அப்படி தரும்போது ஒரே ஒரு கேள்விக்கு பதில். என்ன பதில், என்ன கேள்வி, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தலித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி இருக்குது. இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தலித்தில் மொத்தம் 32 பேர் இருக்கிறாங்க. சரி, இந்த 32 பேரில் அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேள்வி. அடுத்தது அதுக்கு பதில், அருந்ததியர்கள் ஒருவர் கூட இல்லை. எப்போ? 2008. 32 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் கூட அருந்ததியர் இல்லை. சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதில் ஒரு 43 அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. என்னங்க இது நியாயம்? இதெல்லாம் தான் போகுது சப்ஜெக்டு கலைஞர்கிட்ட. இந்த மாதிரி எடுத்து தொகுத்து எடுத்து இந்த தரவுகளெல்லாம் கலைஞர்கிட்ட போகுது. அதெல்லாம் பட்டியெல்லாம் அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் சரி, இவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று ஒரு கணக்கு எடுக்கும்போது எப்போ கொடுக்குறாங்க? 2009 கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் தொகை எப்போ எடுத்தது? 2001 எடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சரி, எத்தனை பர்சன்டேஜ் இந்த மக்கள் இருக்கிறார்கள்? 2.88 இருக்கிறார்கள். அப்போ கலைஞர் என்ன பண்ணார்? அதை ரவுண்டாக 3 மாற்றி கொடுக்குறாரு. அதுதான் நடந்தது. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இல்லைங்க. சென்சஸே தப்பாக இருக்குதுங்க. நான் என்னுடைய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் பேசிய பேச்சை அதை தான் பேசினேன். சென்சஸே தப்பாக இருக்கிறது. ஆதி திராவிடர் என்கிற பேரில் 99 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அது எப்படி இருக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அதில் 30 லட்சம் பேர் அருந்ததியர்கள் ஆதி திராவிடர் என்கிற பேரில் இருக்கிறாங்க. அதை தவறான கணக்கு இது. அப்போ அன்னைக்கே அந்த சென்சஸில் 2.88 சொல்கிறாங்கன்னு இன்னும் கொஞ்சம், அதாவது அன்னைக்கு கணக்கு காமிச்சதுல 16 லட்சம் தான் மொத்த அருந்ததியர்கள், சக்கிலியர்கள், மாதாரிகள் 3 பேரும் சேர்ந்து மொத்தம் 16 லட்சம் மட்டும்தாங்க கணக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த கணக்கெடுப்பில் யார் நடத்துகிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் யாருன்னு ஒரு புள்ளிவரம் எடுங்க. பெரும்பாலும் 60% பறையர்கள் தான், பெண்கள், ஆண்கள். மறந்து விடாதீர்கள். இப்போ நீங்கள் அவனாசியில் நான் போனேன், அப்போ தான் பார்த்தேன், ஒரு 100 கிராமங்கள் இருக்குங்க. இந்த 100 கிராமங்களில் அருந்ததியர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த 100 கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்திலையும் 200 பேர், 300 பேர், 400 பேர், 500 பேர் குடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? ஆதி திராவிடர் காலனி. ஏன் அருந்ததியர் காலனின்னு ஏன் வைக்கல? 300 பேர் குடியிருக்கிற அந்த ஊருக்கு ஆதி திராவிடர் காலனின்னு பேர். ஏடி காலனி. அரசியல்வாதிகள்லாம், திமுக காரெல்லாம் அப்படி தான். அந்த ஏடி காலனிக்கு போனீங்களா? ஏடி காலனிக்கு போனீங்களா? ஏடி காலனி யார் இருக்கிறாங்க? பறையர்களாக குடியிருக்கிறார்கள், அருந்ததியர்கள் தானே குடியிருக்கிறார்கள். ஆக இந்த கணக்கெடுக்கிற வருகிறவரும் பறையர்,
அவர் தூரத்திலிருந்து பார்க்குறாரு, இது என்ன ஆதி திராவிடர் காலனி, ஓ 300 குடும்பம், 300 × 4 கணக்கு எழுது, 3 12 1200. இதுதாங்க சென்சஸ். அவங்க எடுக்கிற சென்சஸ் இதுதான். சென்சஸே தவறு. அதில் நம்ம தோழர்கள் பல பேர் ஆதி திராவிடர்ங்கிற பேரில் வெறுமனே ஆதி திராவிடன் என்று இருந்தால் நீ SC 7 வரவே முடியாது. SC 7 எப்படி வர முடியும்? ஆதி திராவிடர் பிராக்கெட்டில் அருந்ததியர் இருந்தால் வரலாம். அருந்ததியரை போடலையே, வெறும் ஆதி திராவிடர் மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட வந்திருக்கிறாங்க, இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும், முயற்சி செய்யுங்கள். ஒன்றுமே செய்யறதில்லை தோழர்களே. இது இப்படி இருக்கிற இந்த சூழலில் ஜனார்த்தனன் அவர் என்ன செய்தாருன்னா, இந்த மக்கள் இவ்வளவு இதோடு மட்டும் நிற்கவில்லை. கலைஞருக்கு அவரே ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர். அந்த வழி அவருக்கு தெரிகிறது. இந்த வழி தெரிகிறது. மலமள்ளுகிற ஒரு சமுதாயம் அதிகமாக இருக்கிற இந்த சமுதாயம், அந்த வழி அவரை உணர்கிறார். ஜனார்த்தன் கமிஷனர் அவருடைய நீதிபதியை கூப்பிட்டு என்ன இவங்களை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யலான்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு 4 ரோஸ்டர் போட்டு கொடுக்குறாருங்க. அந்த 4 ரோஸ்டர் 200 பாயிண்ட் ரோஸ்டர். இன்னைக்கு அதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, நாங்கள் உள்ளிடஒதுக்கீடு கூட எதிர்க்கலைங்க, அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டரை தான் எதிர்க்கிறோம். என்ன காரணம்னா 4 ரோஸ்டரை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்து இது எந்த ரோஸ்டரை நம்ம நடைமுறைப்படுத்தலான்னு கேட்கும்போது கலைஞர் திருப்பி கேட்குறார், எந்த ரோஸ்டரை பயன்படுத்தினால் இவர்கள் விரைவாக முன்னேறுவார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜனார்த்தனன் சொல்கிறார், இதோ இந்த ரோஸ்டரை பயன்படுத்தினால் இவர்கள் விரைவாக முன்னேறுவார்கள். என்ன ரோஸ்டர் அது? முதல் 1, ரெண்டாவது பேர் 2 SCAங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு 2 32 64 2 32 64. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆஃபீஸில் 5 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாலும் ஒரு ஆள் ரெண்டாவது ஆள் SCA நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். 2 பேர் செலக்ட் பண்ணாலும் 5 பேர் இல்லை, 2 பேர் செலக்ட் பண்ணாலும் ரெண்டாவது ஆள் SCA நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். இதுதாங்க. இந்த அடிப்படையில் தான் சுந்தரம் மனோன்மணியும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இங்கே இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு இருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுகள்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதில் 27 போஸ்ட்டு, 12 போஸ்ட்டு, 3 போஸ்ட், 20 போஸ்ட்டு அப்படின்னு விளம்பரம் எல்லாம் SCAன்னு போட்டு வருது. இவங்கெல்லாம் பார்த்து ஐயோ எல்லாருமே SCA கொடுத்துட்டாங்களே, ஒரே கத்தல், காட்டு கூச்சல். என்ன பறிப்போகுது, ரயிலில் சந்தோஷமாக படுத்துட்டு இருந்தோமே எழுப்ப சொல்கிறாங்க, நீ எந்திரிடா மேலே, நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் உட்காரன்னு எழுப்ப சொல்கிறோம். என்ன எழுப்பிட வர்றாங்க, கத்துறாங்க. பறையர்களும் பல்லர்களும் கத்துகிறார்கள். ரெண்டாவது இடத்துல இதை கொண்டு வந்ததில் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்படி கொடுத்ததுனால் கொஞ்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். இதுதானே உண்மை தோழர்களே. திருமாவளவன் இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறார். உறுதியாக சொல்கிறேன், நேருக்கு நேராகவும் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. இங்கே எத்தனை பிரச்சனை நடந்து தெரியுமா? சந்தையூர் என்கிற ஊரில் அங்கே இருக்கிற பறையர்கள் தீண்டாமை சுவரை ஒன்றை கட்டி கொண்டு என்ன ஆட்டம் போட்டார்கள். நாங்கள் எல்லாம் போய் அங்கே போராட்டம் நடத்தினோமே. அங்கே ஒருத்தர் இறந்தும் போய்விட்டாரே, வழக்கும் போட்டோமே. நான் கேட்கிறேன், அதே ஊருக்கு பல முறை மதுரைக்கு வந்துட்டு போன திருமாவளவனே, நீங்கள் ஏன் சந்தையூருக்கு வரவில்லை? அருந்ததியருக்கும் பறையருக்கும் அங்கே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமல்ல. நீங்கள் இவ்வளவு சமூக நீதி பேசுகிற திருமாவளவன் அவர்களே, நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நீங்கள் நியாயப்படி பார்த்தா அருந்ததியர் பக்கம் நிற்க வேண்டும். அவ்வளவு சமூக நீதி மேடைக்கு மேடை அப்படியே முழக்குகிறீர்கள், கொட்டி முழக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேசிய சமூக நீதி அடே அப்பா, இது மாதிரி ஆள் எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது. சனாதானத்தை அத்தனை பிரச்சனை பண்றீங்க. அங்க போனா சிதம்பரத்தில் நீங்க பண்ற சனாதானம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியுது. சிதம்பரத்தில் நீங்க என்ன சனாதானம் பண்றீங்கன்னு, இதெல்லாம் என்ன விதத்தில் நீங்க பேசுகிற பேச்சை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில இல்லை. சந்தையூர்ல நீங்க வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் நியாயமான ஒரு தலைவர் என்று சொன்னால் சந்தையூருக்கு ஏன் வரவில்லை?
அது மட்டுமல்ல, உங்கள் மனதில் உங்க பொதுச் செயலாளர் பேசுற ஒன்றை தட்டி கேட்க உங்களால் முடியலையே. ஏன் தட்டி கேட்க முடியல? அவர் அத்தனை வன்மத்தோடு பெரியாரை தாக்கி எழுதினாரே, உங்களால் தட்டி கேட்க முடிந்ததா? முடியவில்லை. ஆகவே நீங்கள் உண்மையிலே உங்கள் பேச்சுக்கும் உங்கள் நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படியே ஒரு தோற்றத்தை இந்த மக்கள் மட்டிலே, ஆஹா அவர் மீதி ஆள் இருக்காங்களா, அவர் அப்படி இப்படி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் போதும். இந்த நிமிஷத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தோழர் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் உண்மையிலே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறது உண்மையானால் அந்த வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அருந்ததியர் பின்னாடி நீங்க நிற்க வேண்டும். அப்பதான் உண்மை. அது இல்லாட்டி உங்களை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுடைய கூடாரத்தில் இருக்கிற அருந்ததியர்கள் எல்லாம் மிக விரைவிலே வெளியே வருவார்கள். நீங்கள் ஒரு பொது தலைவர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் பொது தலைவர் இல்லை, ஒரு பறையர் சமுதாயத்தினுடைய தலைவராகத்தான் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் பூராமே இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, உங்களுடைய நடவடிக்கைகளை இங்கே அருந்ததியர்கள் மட்டுமில்லை, இன்னைக்கு எல்லா கட்சியும் எங்கள் பின்னாடி இருக்குது. இன்னைக்கு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, வலதுசாரி கம்யூனிஸ்ட், பொது பெரியாரிஸ்டில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்க. பொது சிந்தனையை இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்துணை பேரும் இந்த பிரச்சனையிலே அருந்ததியர்கள் பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ரேஷன் கடையில் போய் இங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டு ரேஷன் நின்று போனால் என்ன செய்வீங்க? இவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ரேஷன் நிறுத்துறதுக்காக நான் பெட்டிஷன் கொடுக்கல, அதில் புழு இருக்குது, அதில் கல் இருக்குது, அதனால தான் நான் கொடுக்கல. நீ ரேஷனை கட் பண்ணுறதுக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே ரேஷன் கட்டானா என்ன நடக்கும்? அதுதான் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டில் நடக்க போகிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உண்மையிலே சொல்கிறேன், கேட்டகரைசேஷன் நாங்கள் சொல்கிறோம், சமூக நீதிக்காக சொல்கிறோம். 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் கேட்டகரைசேஷன் பண்ணுங்க, எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க. நீங்க சொல்றீங்களே ஒரு சாதி, அடிக்கடி சொல்றாரு, என்ன சாதி சொன்னீங்க? குதிரை வண்ணார். நான் சொல்கிறேன், குதிரை வண்ணார் வேறு யாரும் அல்ல, அது பறையர் தொகுப்புல இருக்கிற ஒரு ஜாதி, அவர்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஜாதி. இப்போ ஒவ்வொரு தொகுப்பிலும் 7 ஜாதிகள் இருக்கிறது. அருந்ததியர் தொகுப்புல 7 ஜாதி, பள்ளர் தொகுப்புல 7 ஜாதி, பறையர் தொகுப்புல 7 ஜாதி, 3 21. நான் கேட்கிறேன், 76 ஜாதியில 21 ஜாதி போன மீதி சாதிகளுக்கென்ன நீதி எங்கே? அது நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சப் கிளாசிபிகேஷன் அனைத்தையும் செய்ய வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்து இணைக்க வேண்டும். கடைசி, அதாவது சொட்டு நீர் பாசனம் என்று நாம் சொல்வோமே, கடைசி அந்த பயிருக்கும் கூட தண்ணி கொண்டு போய் பாய வைக்க வேண்டும். அதை செய்யாமல் நீங்கள் என்ன சமூக நீதி? கேட்டகரைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கிரிமி லேயர்னு சொல்றாரு ரவிக்குமார். அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இத்தனை நாள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல பேருக்கு சென்று அடைய வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக விரைவில் இதற்கெல்லாம் முடிவு வரும். தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க போறோம், 18% இடஒதுக்கீட்டையும் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு தென் மாநிலங்களில் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா கேட்டகரைசேஷன் பண்றதுக்கெல்லாம் குழு அமைச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் இருக்கிற துணை முதல்வர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை ஜாதிகளையும் கேட்டகரைசேஷன் பண்ணி எல்லோருக்கும் தரப்போகிறார்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு, எல்லோருக்கும் சம வாய்ப்பு, எல்லோருக்கும் சமூக நீதி. அதுதான் நியாயம். அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த ஆட்சியும் அதில் மிக விரைவில் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஜாதி வாரி பட்டியல் அந்த கணக்கெடுப்பை விரைவில் நடத்தி விரைவில் அதையெல்லாம் வெளியிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நாங்கள் வைத்து, இதில் என்ன அவங்க ஆட்டம் போட்டாலும் அதையெல்லாம் கவலைப்பட வேண்டிய இல்லை. திமுக அரசு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அப்படியே பயம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, காட்டிட்டு தானே விலகி போய்விடுவார்கள். அப்படி போனால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, திமுகவுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.